நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆர்டினோ போர்டை வச்சு எப்படி வந்து ஒரு அல்ட்ராசோனிக் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுறது, எப்படி அது ப்ரோக்ராம் எழுதினோடனே அதோட டிஸ்டன்ஸ் வந்து எப்படி மெஷர் பண்ண போகுது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஒன்று வந்து ஆர்டினோ போர்டு, இன்னொன்று வந்து அல்ட்ராசோனிக் சென்சார். அல்ட்ராசோனிக் சென்சாரில் மொத்தம் 4 பின் இருக்குது. ஒன்று விசிசி, ட்ரிகர், எக்கோ, கிரவுண்டு. அல்ட்ராசோனிக் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அது வந்து ஒரு எக்கோ சிக்னலை வந்து வெளில சென்ட் பண்ணோம். அது வந்து முன்னாடி ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்கா அப்படின்னு டிடெக்ட் பண்ணுறதுக்காக. அதில் வந்து இன்னொன்று வந்து ரிசீவர் இருக்கும். எப்போ இந்த எக்கோ பின் வந்து வெளில சென்ட் பண்ணுதோ அப்போ வந்து ரிசீவர் பின் வந்து ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து மெஷர் பண்ணோம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் மெஷர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதை நம்ம இப்போ வந்து கனெக்ட் பண்ணலாம். இப்போது நான் வந்து 5 வோல்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இது வந்து விசிசி, நான் என்னோடய அல்ட்ராசோனிக் சென்சார் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்து கிரவுண்டு பின்னை வந்து நம்ம கிரவுண்டோடு கொடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிகர் பின்னை வந்து நம்ம இதில் உள்ள 13 பின் எங்கே வேணாலும் சொல்லலாம். நம்ம வந்து ப்ரோக்ராமில் எந்த பின் யூஸ் பண்ணுறோமோ அங்கே தான் வந்து நம்ம இதை வந்து இன்சர்ட் பண்ணணும், இல்லைனா வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, நான் இதை வந்து 8th பின்னில் ட்ரை பண்ணிக்கிறேன். இதோட கலர் நான் க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன் சிக்னலுக்காக. அடுத்து எக்கோ பின், இதை நான் வந்து D9 கொடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரோக்ராமிங் செக்ஷனுக்குள்ளே போயிடலாம். நம்ம எப்பயும் போகிற மாதிரி கோடுக்குள்ளே போயிட்டு பிளாக்ஸை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டாக மாற்றிக்கலாம். கண்டினியூ டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இதில் உள்ள எல்லாத்தையும் நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண ப்ரோக்ராம் இது. இதில் வந்து நம்ம 2 பின் சொல்லியிருந்தோம்ல, ட்ரிகர் பின், எக்கோ பின். அதனால் நம்ம இன்ட்டில் வந்து ட்ரிகர் பின்னையும் எக்கோ பின்னையும் வந்து நம்ம இன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ், இதை வந்து டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்காக அதையும் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இதில் வந்து லாங் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து லாங் டைமையும் வந்து மேலே வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வாய்ட் செட்டப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ட்ரிகர் பின் வந்து அவுட்புட் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஏன்னா ட்ரிகர் பின் வந்து ரிசீவ் மட்டும் தான் பண்ணுது, ரிசீவ் பண்ணி ஆக்ட் பண்ணுது. ஸோ அதை வந்து நம்ம வந்து அவுட்புட்டாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எக்கோ வந்து தான் இன்புட்டாக கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து சீரியல் டாட் பிகின் எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து சீரியல் மானிட்டரில் வந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றத பார்க்குறதுக்காக நம்ம சீரியல் மானிட்டர் அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்கோம். எதுக்கு 9600 அப்படின்னு யூஸ் பண்ணோன்னா, எனக்கு வந்து அந்த பேண்ட் ரேட்டில் தான் வேணும் அப்படின்றது தான் நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பண்ணுறதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. சப்போஸ் நம்ம ஆர்டினோ போர்டு அப்படிலாம் நம்ம ஆர்டினோ சாஃப்ட்வேர் அப்படி ஐடியிலலாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம அங்கே போய் பேண்ட் ரேட் மாற்றணும். அப்போ தான் வந்து அந்த சீரியல் மானிட்டர் வந்து விசிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வாயில் லூப்பில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு ட்ரிகரை வந்து லோ பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கு டிலே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹை பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆன் ஸ்டேட்டில் வந்து அது வந்து எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் போயிருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணிட்டு திருப்பி வந்து அது ஆஃப் ஸ்டேட்டுக்கே போயிடும். அதுக்காக தான் நம்ம இந்த லைன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து டைம் இம்பல்ஸ் அப்படின்றது வந்து இது வந்து டைம் கால்குலேட் பண்ணுறதுக்காக, எவ்வளோ டைம் ஆகிருக்கு அப்படின்றதுக்காக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து டிஸ்டன்ஸ் நம்ம 0.034ன்றது வந்து ஹேரில் உள்ள ஸ்பீட். ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து எவ்வளோ ஹேரில் உள்ள ஸ்பீட் எவ்வளோ அப்படின்றதுக்காக இது வந்து இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி 0.34 டிவிசிபிள் பை 2னா நம்மளுக்கு வந்து டைம் கரெக்டாக காட்டுறதுக்காக டிவிசிபிள் பை 2 போட்டு நம்ம எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸ், நம்ம அங்கே சீரியல் மானிட்டர் வந்து கொடுத்துருந்தோம்ல, ஸோ அதனால் சீரியல் டாட் பிகின் அந்த இடத்துல வந்து எப்படி டிஸ்பிளே ஆகும்னா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இங்கே நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதோ அது வந்து விசிபிள் ஆகும். அதுக்கப்புறம் அந்த சீரியல் பிரிண்ட் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு விசிபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இங்கே வந்து திருப்பி இதை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு காட்டு அப்படின்றதுக்காக நம்ம டிஸ்டன்ஸ்ன்றது டிக்ளேர் பண்ணிட்டோம். சரி, ஓகே, வாங்க இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுத்துருவோம். ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுத்துட்டு நம்ம இந்த ஐ மார்க் இருக்குல்ல, ஸோ அதில் எங்கே செக் பண்ணாலும் ஒரு ஏரோ மார்க் காட்டும். இப்போ நம்ம அந்த கோட் செக்ஷனில் போய்ட்டு சீரியல் மானிட்டர் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்றது இதில் வந்து விசிபிளாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நான் இந்த பால் குறைக்க இங்கே டிஸ்டன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இது நம்ம சேஞ்ச் பண்ண நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது நீங்கள் ரியல் அல்ட்ராசோனிக் சென்சார்லையும் இந்த கோடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம்.